வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட ஆங்க்லெட்ஸ் கலெக்ஷன் தான் நான் காட்ட போகிறேன். ஆங்க்லெட்ஸ் நம்ம போடுறதுனால, நம்ம கொலுசு நம்ம காலில் போடுறதுனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன். இங்கே விஜய் வந்து உங்கள் எல்லாருமே ஹாய் சொல்ல மாட்டோம். விஜய் வாங்க, ஹாய் சொல்லி, ஹாய் சொல்லு விஜய். இப்போ தான் தூங்கி எழுந்தான் விஜய். கரெக்டாக அம்மா வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது தூங்கிட்டு எழுந்திரிச்சிட்டான். ஹாய் சொல்லிடுங்க விஜய். விஜய் ஹாய். சரி, அம்மா வீடியோ எடுக்கட்டா? டேரெக்டாக என்னுடைய ஆங்க்லெட்ஸ் கலெக்ஷன் பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க இந்த நிமிஷத்துலேருந்து இந்த வீடியோவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன், இந்த கொலுசு நம்ம ஏன் போடுறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனீங்கன்னா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கொலுசு பெரும்பாலான பேர் வெள்ளியில் தான் போடுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் எல்லாருமே வெள்ளியில் தான் போட்டாங்க. இப்போ தான் ஒரு சில பேர் தங்கத்துலேயும் ஆர்டிஃபிஷியல் பேர் ஆஃப் ஆங்க்லெட்ஸும் இப்போ வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. வெள்ளியில் எதனால் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நம்ம உடம்போடைய சூட்டை தணிக்கிற சக்தி வந்து சில்வர் மெட்டலுக்கு இருக்குது. அதனால் எப்பயுமே காலில் போடுற மெட்டல்னு பார்த்தா சில்வரில் போட்டால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெள்ளி கொலுசை வந்து பெண்கள் தொடர்ந்து போட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்க உடம்புல இருக்கிற நம்ம கைனகாலஜிக்கல் டிசார்டர்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா, லைக் இன்ஃபர்டிலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அந்த சில்வர் ஆங்க்லெட்ஸ். அந்த அளவுக்கு அந்த வெள்ளியில் வந்து அந்த பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கொலுசு தொடர்ந்து போட்டுட்டு வர்றதுனால நம்ம கால் கிட்ட இருக்கிற அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணி கால் வீக்கம் வராமல் வந்து அது தடுக்குமா. அதனால தான் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது காலில் எப்பயுமே கொலுசு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான ரீசன், கால் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வீங்கும்ல ஒரு சில பேருக்கு, அது வராமல் தடுக்கிறதுக்காக கொலுசு போட சொல்கிறாங்க. கொலுசுலேருந்து வர சத்தம் தான் அந்த ஆர்னமெண்ட்டுக்கான அழகே. அதனால தான் நம்ம பிறந்த குழந்தைக்கு நம்ம வந்து கொலுசு போட்டு அதை ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அதை போட்டு நம்ம அழகு பார்க்குறோம். அதுலேருந்து வர சத்தம் என்ன பண்ணும் அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜியை தள்ளி வச்சு பாசிட்டிவ் எனர்ஜியை வைப்ரேட் பண்ணி விடுமா. அதனாலேயே என்னவோ நம்ம கொலுசை வந்து குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை போட்டு கொண்டாடுறோம். நம்ம பெண்மையை ரொம்ப அழகாக அதோட சத்தத்தால் வெளிக்காட்டுற ஒரு ஆர்னமெண்ட் அப்படின்னு பார்த்தா அது கொலுசு தான். ட்ரெடிஷ்னல் ஆர்னமெண்ட்ஸ் நம்ம ஒன்னொன்னும் நம்ம போடுறதுக்கும் வெவ்வேறு ரீசன்ஸ் இருக்குது நம்ம எதனால் போடுறோம் அப்படிங்கிறதுக்கு. அந்த வகையில் இந்த கொலுசு எதனால் போடுறோங்கிற இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாக்ஸ்குள்ளே தான் என்னுடைய ஆங்க்லெட்ஸ் கலெக்ஷனை நான் வந்து வச்சுருக்கேன். ஒரு 5 வருஷமாக நான் சேவ் பண்ணிகிட்டு இருக்கிற கொலுசு எல்லாத்தையுமே இந்த பாக்ஸில் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் காட்டுற என்னுடைய ஆங்க்லெட்ஸ் கலெக்ஷனில் முக்கால்வாசி வந்து இமிட்டேஷன் பேர் ஆஃப் ஆங்க்லெட்ஸ் தான் இருக்கும். ஒரே ஒரு பேர் தான் வந்து சில்வர் ஆங்க்லெட்ஸ். அதெல்லாம் என்னென்னு ஒன்று ஒன்றா நான் இப்போ காட்டுறேன். என்னோடய ஆங்க்லெட்ஸ் கலெக்ஷன் என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். முதல்ல என்னோடய சில்வர் பேர் ஆஃப் ஆங்க்லெட்ஸ் நான் காமிக்கிறேன். இது என் கல்யாணத்துக்கு கிஃப்டாக கிடைச்ச கொலுசு. ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கிற கொலுசு, ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கிற ஒரு வெள்ளி கொலுசு. முதல்ல வெள்ளி கொலுசு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் காட்டுறேன். அண்ட் இது என்னோடய ஃபேவரட்டான கொலுசும் கூட. ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு நான் போடும்போது. அடுத்ததான் நான் காட்டுறது என்னோடய இமிட்டேஷன் பேர் ஆஃப் ஆங்க்லெட்ஸ். கோல்டு கிடையாது, தங்கத்தை நம்ம காலில் போட மாட்டோம்ல, என்கிட்ட தங்க கொலுசு கிடையாது. இமிட்டேஷன் பேர் வந்து போட்டுக்கிறது தான். இதை அம்மா வந்து தீபாவளிக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. ஒரு தீபாவளிக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதை கிஃப்டாக கொடுத்தாங்க. ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். இதே மாதிரி நான் கிளப் ஃபேக்ட்ரியில் சோக்கராக பார்த்தேன், அதை கழுத்துக்கும் போட்டு பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது என்னோட அடுத்த பேர். இது இந்த வருஷம் பொங்கலுக்கு அம்மா வாங்கி கொடுத்த கொலுசு. இமிட்டேஷன் பேர் தான். ரெட் வித் ஒயிட் ஸ்டோன்ஸில் டபுள் லேயர்ட் ஸ்டோன் செயின் பேட்டர்னில் இருக்கிற இமிட்டேஷன் ஆங்க்லெட்ஸ். இந்த கொலுசு என்னோடய ஆல் டைம் ஃபேவரட்டான கொலுசு. இது நான் காலேஜ் டேஸ் படிக்கும்போது என்னோடய காலேஜ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்க்காக நான் வாங்கின கொலுசு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கோயில் வாசலில் ஒரு அம்மா வந்து விற்றுட்டு இருந்தாங்க, அவங்கக்கிட்ட வாங்கினேன். இதோட விலை வந்து 150 ரூபா தான். ஆனால் அதோட குவாலிட்டி இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. 6 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு நான் இதை வாங்கி. நான் இதை தொடர்ந்து நான் போட்டுட்டு தான் வந்திருக்கேன். நம்ம ப்ளவுஸ்லலாம் அட்டாச் பண்ணுவோம்ல செயின் ஸ்டோன் பேட்டர்ன், அந்த மாதிரியான ஒரு டிசைன். ரொம்ப கார்ஜியஸான பீஸ். என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் கொலுசு. இதுவும் ஒரு இமிட்டேஷன் பேர் ஆஃப் ஆங்க்லெட்ஸ் தான். இது வந்து வெள்ளி கொலுசு கிடையாது, வெள்ளின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இதோட விலை ரொம்ப கம்மி தான், 100 ரூபாயோ 150 ரூபாயோ அவ்வளோதான். இதோட டிசைன் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வாங்கினது. ரொம்ப ப்ரிட்டியான கொலுசு. இது என் கல்யாணத்துக்கு என்னோடய சாரீக்கு மேட்சிங்காக நான் போட்டுக்கிறதுக்கு வாங்கின கொலுசு. ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும்.
இதோட விலை வந்து ₹650 ₹700 நினைக்கிறேன். குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு இன்றைக்கி வரைக்கும். இதை நெக் செட்டாகவும் நான் போட்டு பார்த்துருக்கேன். அதுவும் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. என்னோடய ஆங்க்லெட்ஸ் கலெக்ஷனில் இது கொஞ்சம் ஸ்பெஷலானது, ஏன்னா என் கல்யாணத்துக்கு போட்டதுனால. இது கிறிஸ்டல் கொலுசு. இது என் மாமா பொண்ணு வந்து எனக்கு கிஃப்டாக வாங்கி கொடுத்த கொலுசு. இது ரொம்ப கார்ஜியஸாக இருக்கும். இது இமிட்டேஷன் தான், ஒரிஜினல் கிடையாது. இந்த அந்த கேமரா லைட்டுக்கு கரெக்டாக அதோட ஷேடு வந்து கேப்சர் ஆகலை. ஆனால் இது டபுள் ஷேடட் கிறிஸ்டல், ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் காலில் போடும்போது. இதுவும் என்னோடய ஃபேவரட்டான ஆங்க்லெட்ஸ் ஒன்று. இது இப்போ ரீசெண்ட் பர்ச்சேஸ் தான், இப்போதைக்குள்ளே வாங்கினது தான், ஆகஸ்ட் மாதம் வாங்கினது. ரொம்ப கார்ஜியஸான பீஸ். இதுவும் இமிட்டேஷன் பேர் ஆஃப் ஆங்க்லெட்ஸ் தான். ஆனால் இதோட மாட்டி மட்டும் கொஞ்சம் கருத்து போச்சு. அந்த மாட்டி மட்டும் வேறு கொலுசுலேருந்து எடுத்து மாட்டிக்கிட்டால் இந்த கொலுசு பார்ட்டில் இருக்கிற குவாலிட்டி வந்து இன்னும் நல்லா இருக்கிறதுனால இன்னும் என் ஆங்க்லெட்ஸ் கலெக்ஷனில் வச்சுருக்கேன். இது நான் அடிக்கடி போடுற கொலுசில் இது ஒன்று. ரொம்ப லைட் அண்ட் வெயிட் அண்ட் ஈஸி டு கேரி பேர் ஆஃப் ஆங்க்லெட்ஸ். அதனால் எப்போயுமே கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுனால அடிக்கடி நான் இதை போட்டிருக்கேன். இது சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது. இதோட விலை சம்மர் அரௌண்ட் 200 or 150 அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. இமிட்டேஷன் பேர் ஆஃப் ஆங்க்லெட்ஸ் தான். நிறைய பேர் இது நான் காலில் போட்டிருக்கும் போது கோல்டான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கார்ஜியஸான பேர் ஆஃப் ஆங்க்லெட்ஸ் அண்ட் என்னோடய ஃபேவரட்டும் கூட. இந்த கொலுசு என்னுடைய ஆங்க்லெட்ஸ் கலெக்ஷன்லேயே ரொம்ப ஓல்டு பேர் ஆஃப் ஆங்க்லெட்ஸ் இது. இந்த கொலுசு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அதோட ஸ்டோன்ஸ் அப்புறம் கலர்லாம் கூட ஃபேட் ஆயிடுச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற கொலுசு இது. அதோட மாட்டி மட்டும் தொலைஞ்சு போச்சு. வேறு ஒரு கொலுசுலேருந்து அதோட மாட்டி எடுத்து போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இன்னும் என் கலெக்ஷனில் நான் வந்து வச்சுருக்கேன். இந்த கொலுசு என்னோடய கலெக்ஷன்லேயே இருக்கிற ஒரு யுனிக்கான பேட்டர்னில் இருக்கிற ஒரு கொலுசு. இது என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கல்யாணத்துக்கு கிஃப்டாக கொடுத்த ஆங்க்லெட் செட். என்னோடய ஃபேவரட்டான ஆங்க்லெட் செட். இந்த பேட்டர்னில் இது ஒன்று தான் இருக்குது என்கிட்ட. என்னோடய கல்யாணத்துக்கு முந்தின நாள் அந்த மெஹந்தி போட்ட காலோட இந்த கொலுசு நான் போட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது என்னோடய ஆங்க்லெட்ஸ் கலெக்ஷன்லேயே ரொம்ப ஸ்பெஷலான ஆங்க்லெட். ஸோ ஒரு 5 வருஷமாக நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்னோடய ஆங்க்லெட்ஸ் கலெக்ஷன் தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது. இது ஒரு குயிக் ஓவர்வியூ ஆஃப் மை ஆங்க்லெட்ஸ் கலெக்ஷன். இதில் இருக்கிற எல்லா கொலுசுமே என்னோடய ஃபேவரெட் தான். என்னோடய ஆங்க்லெட்ஸ் கலெக்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.